நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26 டிகிரி பார்டர் சேட்டலைட் இருக்குது சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12 அடி கொடியோ இல்லை 6 அடி கொடிக்கு மேலே தான் வந்து நம்ம அந்த டிபியை ஆட் பண்ண முடியும். அதான் டிபியை நம்ம அதாவது சேட்டலைட்டை தொட முடியும் சரி, அந்தளவுக்கு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 அடியில் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2 அடியில் வந்து குறிப்பிட்ட சேனல் தான் வருது சரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள், இது பாருங்கள் உங்களுக்கு அந்த இந்த ரிங்கெல்லாம் போட்டு 4 அடி கூட வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சரியா. 4 அடி கூடையில் எவ்வளோ நமக்கு கிடைக்குன்னு சொல்லி சரியா. இந்த டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு. நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 அடி வந்து ட்ரை பண்ணுங்கள் சரியா. இந்த சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏசியா பீம்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஏசியா பீமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கர்நாடகா அண்டு தமிழ்நாடு ப்ளஸ்ஸு கேரளா இந்த ஒரு ஒட்டி பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு கவரேஜ் கிடைக்கும். அதுவும் தமிழகத்தில் வந்து முழுசாக கிடைக்காது. 2 அடியில் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சேலம், இப்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த ஒரு கிராசிங் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா மாநிலத்தை ஒட்டி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 அடியில் ஓரளவுக்கு கவர் ஆகும் சரிங்களா. அப்பையும் எல்லா சேனலும் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்கிலேருந்து வர்ற ஒரு கவரேஜ் தான். இது வெளிநாட்டு கவரேஜ். 2 அடியிலே கவர் ஆகுது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி 4 அடி வச்சோம்னா ஓரளவுக்கு வந்து ஒரு 150 சேனல் மேலே நம்ம தாராளமாக பிடிக்க முடியும் சரியா. இது வெளிநாட்டு கவரேஜ் அப்படின்றதுனால கொஞ்சம் வெரைட்டியாக கொடுத்துருப்பாங்க சேனல். இது வரைக்கும் இது பே சேனல் எல்லாமே ஃப்ரீயாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம 4 அடியில் செக் பண்ணி பார்த்துட்டோம் இதில் எத்தனை டிபி நமக்கு லாக் ஆகுது, அதே மாதிரி இந்த இடத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிது, எவ்வளோ சிக்னல் நமக்கு வருது, எத்தனை சேனல் நம்ம பர்ஃபார்மன்ஸாக நமக்கு ஓடுதுன்ற மாதிரி இப்போ செக் பண்ணிடுவோம் சரிங்களா. இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள், பார்த்துங்க. இதுதாங்க, இது வந்து ஒரு ரிங் மாதிரி போடுங்க. 4 அடி டிஷாக இருந்தால் நீங்கள் வெறும் எல்எம்பி போட்டாலும் ஓகே. இதுனா சும்மா போட்டு வச்சுருக்கேன். இது இல்லைனாலும் அதே சேனல் தான், இருந்தாலும் அதே சேனல் தான் கிடைக்குது சரியா. அதை செக் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை நான் டிவிலையும் கனெக்ட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணி கொடுத்துருவோம் சரியா. அது எத்தனை சேனல் நமக்கு லாக் ஆகுது, எவ்வளோ சேனல் நமக்கு வருதுன்றதை பார்த்துருவோம் சரியா. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதுன்னா பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தா ஒரு 94 சேனல் பக்கம் நான் லாக் பண்ணியிருந்தேன் சரியா. 2 அடியில் எடுத்து இப்போ பார்க்காதுங்க, அதை போய் பார்த்துங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் சரிங்களா. அதே மாதிரி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது சரிங்களா. உங்கள் வலைத்தளம் எது இருந்தாலும் இங்கே அதை இணைஞ்சி பயன் செய்யலாம் சரிங்களா. அதுக்கு லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வாங்க அந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்தோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 டிபி நமக்கு லாக் ஆகுதுங்க சரியா. 6 டிபிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 சில சேனல் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி 2 அடி கூடையில் ட்ரை பண்ணி எடுத்தோம். 2 அடிக்கு கூட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 சென்டிமீட்டரில் ட்ரை பண்ணோம் சரியா. அதில் வந்து ஒரு 94 சேனல் மேலே கிடச்சிது. இப்போ 4 அடி கூட வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஓகேவா. இதில் இருந்து எவ்வளோ சேனல் வருதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா இது ரொம்ப லாங் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கிற ஒரு கவரேஜ் தான் இது சரியா. பார்டர் சேட்டுன்னு சொன்னாவே எல்லாருமே தெரியும். 26 டிகிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்கு சென்ட்ரல் ஏசியா பீம்னு கொடுத்ததுனால அதை ஒரு 4-5 டிபி நமக்கு கவர் ஆகாம வந்திருக்கு சரியா. ஓரளவுக்கு பார்ப்போம். இதில் முஸ்லீம் அரபு நாட்டிலேருந்து வர்றது தான். ஆனால் முஸ்லீம் சேனல் நிறையா இருக்கும் சரியா. முஸ்லீம் வியூவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா பார்க்க நினச்சா இதை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் இதில் எத்தனை டிபி நமக்கு கவர் ஆகும் சரிங்களா. உங்களோட டிபி அதில் நான் காமிச்சிட்றேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல சரிங்களா. கொஞ்சம் ப்ளர்ராக இருக்கும் ஓகேங்களா. இது ஒரு டிபி. அதை பார்த்தீங்கன்னா 11881 சரிங்களா. 27,500 இது ஒரு டிபி கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதிலே வந்து 123/64 சரிங்களா. 30,000 அர்ஜென்டல் இது ஒரு டிபி கிடைக்கிது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12264 இது ஒரு டிபி கிடைக்கிது. 30,000 அர்ஜென்டல் அது ஒன்று கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11900 27,500 இது ஒரு டிபி கிடைக்கிது சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4K சேனல் ஒரு ரன்னிங்கில் இருக்குது. ஸ்போர்ட்ஸு கிட்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் வெரைட்டியாக கொடுத்துருக்குறாங்க வெளிநாடு சேனலில். நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கும் அது தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சரியா. இப்படி சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. நான் டிவியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம் சரிங்களா. டிவி பார்த்துட்டு வந்துடுவோம். அதில் உங்களுக்கு அப்போ தான் புரியும் சரி எத்தனை டிவி நமக்கு லாக் ஆகிருக்கு, எத்தனை சேனல் உள்ளே வந்திருக்குன்னு தெரியும். டிவி கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இதில் ஆல் ஸ்கேனே கொடுத்துவோம் பாருங்கள். இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஆல் சேனல் கொடுத்து எத்தனை சேனல் வருதுன்னு பார்த்துருவோம் சரிங்களா. 2 அடி டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை 90 சென்டிமீட்டர் இருந்தாலும் ஆல்ரெடி ஒரு 94 சேனல் நமக்கு வருது சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்ட கவரேஜ் இருக்கிற மாதிரி, அதாவது கர்நாடகா ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க ஓரளவு வந்துடுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 90 சேனல் கிட்ட வருது சரிங்களா 2 அடியில் எடுத்தோம்னா. ஆனால் அதே பார்த்திங்கன்னா நம்ம பாதிக்கு மேலே போனோம்னா இந்த பக்கம் செங்கல்பட்டு சென்னை வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அடியில் கவர் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா.
அதனால் யூஸ் பண்ண நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 அடி டிஷ்ஷாக இருந்தால் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு ஒரு 150 சேனல் மேலே நம்ம கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? மற்றபடி 2 அடி கொடையிலே தமிழ்நாடு முழுசும் வந்து சேனல் கவர் பண்ண முடியாதுங்க. இவ்வளோ சேனலும் எடுக்க முடியாது. ஓகேவா? 4 அடி கொடையாக இருந்தால் ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுசுமே நம்ம எடுக்க முடியும். அதனால் எடுக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள் குறைஞ்சபட்சம் 4 அடிக்கு மேலே முயற்சி பண்ணி பாருங்கள். அது வேணால் உங்களுக்கு அதில் வந்து ஒரு 150 சேனல் மேலே எடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஹெச்டி சேனல் இருக்குது, ஹெச்இவிசியில் சேனல் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா எம்பிஜி 2லும் இருக்குது. ப்ளஸ்ஸு பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெச்இவிசி, எம்பிஜி 4, S2 எல்லாம் கிட்டத்தட்ட 3-4 டெக்னாலஜி சேனல் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? எல்லா சேனல் ஓரளவுக்கு நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஒரு 40% வந்ததுக்கு வேறு 147 சேனல் வந்திருக்கு. பார்த்துருவோம் நம்ம ஒரு 100% எவ்வளோ சேனல் வருதுன்ட்டு. இப்போ 52%க்கு 156 சேனல் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நிறைய வந்து ஹெச்டியில் தான் போயிட்டுருக்கு சேனல். பாருங்கள் HDR அண்டு ஹெச்டி. ஓகேங்களா? 4K சேனல் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4K சேனல் எதுவும் ஃப்ரீயில் கிடையாது. ஆனால் இதில் ஒரு சேனல் மூவிங்கில் இருக்குது. பாரு 80% தாண்டிட்டோம். கிட்டத்தட்ட 156 சேனல் வந்திருக்கு நமக்கு ஒரு 4 அடி டிஷ்ஷில். பார்க்கலாம், நான் 100%க்கு எத்தனை சேனல் வருதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? பாருங்கள் முடிஞ்சிச்சுங்க. இது பாருங்கள் 100%க்கு நமக்கு 156 சேனல் கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, உள்ளே போய் பார்த்துருவாங்க. இப்போ ஓகே கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. நான் வேலை பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 94 சேனல் எடுத்தோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாருங்கள் ஒரு 156 சேனல் வந்திருக்கு. ஓகேங்களா? பாருங்கள் 155 156 சேனல். ஓகேங்களா? பாருங்கள் நம்பர் 1 சேனல் இது. இப்போ நம்பர் 1லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 156 வரை வந்திருக்கு. இது வந்து பார்த்தா நம்ம 4 அடியில் வர சேனல் தான் இது. ஓகேங்களா? 4 அடி டிஷை யூஸ் பண்ணால் இது எல்லாராலும் எடுக்க முடியுங்க. வேணும்னு முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம மற்றொரு புதிய தகவலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.